வணக்கம். இந்த உலகம் மட்டும் உண்மையா? இல்லை, இன்னொரு உலகமும் இருக்கிறதா? இரண்டையும் புரிந்து கொண்டவர்கள் எப்படி வாழ்கிறார்கள்? திருக்குறள் 23 இந்த ரகசியம் சொல்கிறது. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இம்மை மறுமை என்ற 2 உலகங்களின் தன்மையையும் அறிந்து அறத்தை மேற்கொண்டவர்களின் பெருமை உலகில் ஒளிர்கிறது. மதுரையில் ஒரு பிரபல வழக்கறிஞர். அவர் பெயர் அட்வொகேட் சரவணன். 30 ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் வாதிட்டார். பணம் நிறைய சம்பாதித்தார். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் செய்தார். பணம் இல்லாத ஏழைகளுக்கு இலவசமாக வாதிட்டார். அவரது நண்பர்கள் கேட்டனர், சரவணா, நீ ஏன் இலவசமாக வாதிடுகிறாய்? உன் நேரம் வீணாகிறதே. சரவணன் சிரித்தார். நண்பா, நான் 2 உலகங்களுக்காக வாழ்கிறேன். இந்த உலகில் பணம் சம்பாதிக்கிறேன். அடுத்த உலகில் நல்ல செயல்கள் சம்பாதிக்கிறேன். நண்பர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஒரு நாள் ஒரு முதியவர் வந்தார். வயது 80. கையில் ஒரு பழைய பை. சாமி, என் மகன் என் நிலத்தை பறித்து கொண்டான். வழக்கு போட வேண்டும். ஆனால் என்னிடம் பணம் இல்லை. சரவணன் எழுந்தார். வாங்க தாத்தா, உட்காருங்கள். அவரது அசிஸ்டண்ட் கேட்டார், சார், இவர் பே பண்ண மாட்டார். சரவணன் சொன்னார், தெரியும், ஆனால் நான் பே வாங்க வழக்கு போடவில்லை. நீதி கிடைக்க வழக்கு போடுகிறேன். 6 மாதம் வழக்கு நடந்தது. சரவணன் மிகவும் கடினமாக போராடினார். முதியவருக்கு நீதி கிடைத்தது. நிலம் திரும்ப கிடைத்தது. முதியவர் கண்களில் நீர் வழிந்தது. சாமி, நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? சரவணன் சொன்னார், தாத்தா, நீங்கள் என்னை ஆசீர்வதியுங்கள், அது போதும். அந்த ஆசீர்வாதம் என் அடுத்த உலகுக்கான சம்பாத்தியம். முதியவர் கைகளை உயர்த்தினார். 100 வயது வாழும் மகனே. சரவணன் கண்களில் திருப்தி. அன்று இரவு அவர் தன் டைரியில் எழுதினார், இம்மையில் ஒரு நீதி வென்றேன், மறுமையில் ஒரு நல்ல செயல் செய்தேன். 2ம் சேர்ந்ததே வாழ்க்கை நிறைவடைகிறது. அவரது மகன் அந்த டைரியை படித்தான். அன்று முதல் அவன் ஒரு வழக்கு ஒரு இலவசமாக எடுத்தான். பெருமை தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு பரவியது. வள்ளுவர் சொல்கிறார், இம்மை என்பது இந்த உலகம், மறுமை என்பது அடுத்த உலகம். 2டையும் புரிந்து கொண்டு அறத்தை மேற்கொண்டவர்களின் பெருமை உலகில் ஒளிர்கிறது. இம்மையில் நல்லது செய்வது மறுமைக்கான முதலீடு. பணம் மட்டுமே சம்பாத்தியம் அல்ல, நல்ல செயல்களும் சம்பாத்தியம். 2டையும் சேர்த்து வாழ்பவனே உண்மையான வெற்றியாளன். இன்றைய நீதி. வாழ்க்கையில் 2 கணக்கு வையுங்கள். 1 வங்கியில் பணம், 2 உள்ளத்தில் நல்ல செயல்கள். முதல் கணக்கு இந்த உலகுக்கானது. 2வது கணக்கு என்றும் அழியாதது. 2டையும் நிரப்புங்கள். அதுவே நிறைவான வாழ்க்கை. இந்த கதை உங்களை தொட்டதா? கமெண்டில் சொல்லுங்கள்.